நடராஜரோட ஒரு கையில் ஒளி தத்துவம், இன்னொரு கையில் ஒளி தத்துவம். அதாவது ஒளின்றது அக்னியும் ஒளி தத்துவமான உடுக்கையும். இது இரண்டுமே வந்து காஸ்மிக் பிரபஞ்சத்தோட சமநிலை, காஸ்மிக் பேலன்ஸை குறிக்குது. ஸோ இந்த அபிஷேகத்தில் உள்ள அறிவியல் என்ன? அது 3 நிலையாக இருக்குது. ஒன்று வந்து வெப்ப மேலாண்மை, அதாவது தெர்மோ ரெகுலேஷன். இன்னொன்று வந்து மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன். 3வது வந்து காஸ்மிக் சயின்ஸ். இப்போ வெப்ப மேலாண்மை இந்தியாவில் வந்து ஆணி மாதம்ன்றது வந்து ஒரு வெப்பத்தின் உச்சமான காலமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கடவுள் சிலைகளுக்கு, கல்லாலான இல்லை உலகத்தாலான சிலைகளில் விரிசல் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் நடத்தப்படுது. அடுத்து வந்து மின் வேதியியல் பரிமாற்றம், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜி. என்னன்னா இயற்கையான பொருட்களை இந்த திருமஞ்சனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இளநீர், சந்தனம், பால், திருநீர், அந்த மாதிரி தேன், இந்த மாதிரி மூலிகை சாறு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது? இந்த பொருட்கள் வந்து அந்த உலோகத்தோட கலக்கும் போது ஒரு நேர்மறையான மின் வேதியியல் மாற்றம், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் நேர்மறையாக நடக்குது. இது வந்து அந்த உலோகத்தை, அதாவது அந்த சிலைகளின் காந்தபுலத்தை, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மேம்படுத்தி செம்மைப்படுத்தி ஒரு கோவிலில் அதிர்வலைகளை மேம்படுத்தி கொடுக்குது. அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. அடுத்து அணுவியல் இல்லாட்டி வந்து அண்டவியல், அதாவது காஸ்மிக் சயின்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற குவாண்டம் பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பிரபஞ்சம் என்பது நிலையானதல்ல, அது இயக்கத்திலே இருக்கும். அதாவது ஆட்டமில் எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு கண்டறியப்பட்டிருக்கு. அதே அந்த துகள்களில் உள்ள ஆற்றல்லாம் இந்த பிரபஞ்ச நடனம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த அண்டத்தில் இந்த இயக்கத்தை தான் சயின்டிஸ்ட் வந்து நடராஜரின் இந்த ஆனந்த தாண்டவத்தோட ஒப்பீடு செய்கிறார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை ஆணி உத்தர நாளில் நம்ம வந்து வழிபடும் போது உடலையும் மனதையும் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு ஒத்திசைய செய்கிறது. அதாவது சின்க்ரோனைசேஷன் நடக்குது. நம்ம உடலும் மனதும் இந்த யூனிவர்ஸோட ஒத்து போகுது.